ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இவ்வளவு வித்தியாசமா? 5 உளவியல் உண்மைகள். ஏன் ஆண்கள் ஒரு பிரச்சனை வந்தா அமைதியாகிறாங்க, ஆனா பெண்கள் ஏன் அதை பத்தி பேசிட்டே இருக்காங்க? இது வெறும் குணாதிசயம் இல்ல, சைக்காலஜி. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற 5 முக்கியமான உளவியல் வித்தியாசங்கள் இதோ. 1. சொல்யூஷன் வர்சஸ் எம்பதி. ஒரு பெண் ஒரு கஷ்டத்தை சொல்லும் போது அவங்க எதிர்பார்ப்பது ஒரு ஆறுதலை தான். ஆனா ஆண்கள் உடனே இதை இப்படி பண்ணுன்னு தீர்வு சொல்ல ஆரம்பிப்பாங்க. இங்கதான் பெரிய சண்டையே ஆரம்பிக்கும். அதாவது ஒரு பிரச்சனைனா ஆண்கள் தீர்வு தேடுவாங்க, ஆனா பெண்கள் அதை பத்தி பேசி ஆறுதல் தேடுவாங்க. 2. மல்டி டாஸ்கிங். ஒரே நேரத்துல போன் பேசிக்கிட்டு சமையல் செஞ்சுட்டு குழந்தையையும் கவனிக்கிற சக்தி பெண்களுக்கு அதிகம். ஆனா ஆண்கள் ஒரு நேரத்துல ஒரு வேலையை செஞ்சா மட்டும்தான் அதை கச்சிதமா செய்வாங்க. 3. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரெஸ் ஆன ஆண்கள் ஒரு குகைக்குள்ள போயிருவாங்க, அதாவது தனிமையை விரும்புவாங்க. ஆனா பெண்கள் மத்தவங்க கிட்ட மனசு விட்டு பேசினாதான் அவங்க ஸ்ட்ரெஸ் குறையும். 4. பெண்களுக்கு எமோஷனல் மெமரி அதிகம். 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சண்டையை கூட தேதி வாரியா ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆனா ஆண்களுக்கு காலையில என்ன சாப்பிட்டோம்னே மறந்துடும். அதாவது ஆண்களுக்கு மிக பிரதான டாஸ்க் மட்டும்தான் அதிகமா ஞாபகம் இருக்கும். 5 திசைகளும் வழிகளும். ஒரு இடத்துக்கு போகணும்னா ஆண்கள் மேப் இல்லாமலேயே திசைகளை வச்சு போயிடுவாங்க. ஆனா பெண்கள் அடையாளங்களை, லேண்ட்மார்க்ஸ் வச்சுதான் வழியை ஞாபகம் வச்சுப்பாங்க. இந்த வித்தியாசங்கள் தான் வாழ்க்கையை அழகாக்குது. ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக வாழும்போது இந்த வேறுபாடுகளை அடிப்படையாக வச்சு ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா சண்டைகள் குறையும், சந்தோஷம் மலரும். மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.